இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் தெரிஞ்சிடணும், அப்போ தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இடிஸ்ட்ரிக்ட் TNGOV ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நிறையா வெப்சைட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், செகண்ட் ஒரு வெப்சைட் இருக்கும். செகண்ட் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. edistrict.tn.gov.in ரெவன்யூன்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இது கீழே வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனுனஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து 86 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் சரி, BA B6 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். TN சொல்லி ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு தனி மெத்தட் இருக்குது, அதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் வந்து 86 அந்த மாதிரி நம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிற நம்பர் லெட்டர் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு சான்றிதழ்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது கீழே உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களுடைய நேம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய இன்கம் வேணும்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு கீழே உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது கீழே QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் 8BE அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் சரி, 86BC அந்த மாதிரி நம்பர் லெட்டர் எல்லாமே கலந்து வரும். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணால் அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோடாகி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி MBCயா SCயா STயான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருவாங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பருக்கும் உங்களுடைய நேம், அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. QR கோடும் இருக்கும். வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணுன்னா அதேமாதிரியே சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மெட் டவுன்லோட் ஆகிடும். இதுவே உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து TN அந்த மாதிரி சொல்லி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TN டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சொல்லி டைப் பண்ணுங்கள். TN டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி வரும். இதில் edistrict.tn.gov.in வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு டாப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதுவே நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணுன்னா கிளிக் ஹேர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் வந்து TN- சொல்லிட்டு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு கேப்ச்சா கோட் என்டர் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன்லோட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மெட் டவுன்லோட் ஆகி ஓப்பன். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களுடைய ஃபோட்டோ, நீங்கள் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ண டேட், வாங்கின டேட், சர்டிஃபிகேட் நம்பர், QR கோடு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும், TN சொல்லி உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.